நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் காமனாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் டைஜஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் நெஞ்செரிச்சல் ப்ளஸ் அசிடிட்டி. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப காரமான உணவை அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாகவும் ப்ளஸ்ஸு ஆயிலி ஃபுட்டை கண்டினியூஸாக எடுத்துக்கிறது மூலியமாகவும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது. ரெண்டாவது, டைமுக்கு மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. மூணாவது, கண்டினியூவாக நம்ம டீ காஃபி கண்டினியூவாக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நெஞ்செரிச்சலும் அசிடிட்டியும் கண்டிப்பாக வருதுங்க. இன்னொரு விஷயம், நாலாவது என்ன சொல்ல போகிறேன்னா, இது ரொம்ப புதுசாக இருக்கும், பட் இதுதான் உண்மை. கண்டினியூவாக நம்ம ஸ்ட்ரெஸ்லேயும் டென்ஷன்லையும் இருக்கிறனாலையும் கூட நமக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளமும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வருதுங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். அஞ்சாவது, நைட்டில் லேட்டாக தூங்குறதுனாலையும் ஹெவியாக ஃபுட்டு நைட்டில் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் அசிடிட்டி ப்ளஸ் நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வருதுங்க. இதுக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சாப்பிட்ற டைமையும் தூங்குற டைமையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லேட் நைட்டாக கண்டிப்பாக தூங்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, கண்டிப்பாக மீல்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. மூணாவது, நடுவில் அடிக்கடி நம்ம வார்ம் வாட்டருக்கு எடுத்துக்கிறது மூலியமாகவும் டைஜஷன் அப்புறம் நெஞ்செரிச்சல் இந்த ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவது, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் சிறிதளவு மிளகு மற்றும் சீரகத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால உங்கள் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவதா என்ன பார்க்க போறீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்றதுக்கு பின்னாடியோ நீங்கள் பட்டர் மில்க், அதாவது மோரை நீங்கள் குடிக்கிறது மூலியமாக உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஹால்னு ஒரு பட்டன் வரும், கண்டிப்பாக அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறத கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறது மூலிமா நீங்கள் பயனடையலாம். நன்றி, வணக்கம்.